கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் சகோதரிகளான சிறுமிகளை கடத்தியதாக போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் கையில் கட்டுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரசாத், வணக்கம். தக்கலை பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவி ஆகிய அக்கா தங்கை இருவரும் கடந்த 13ஆம் தேதி மாயமானார்கள். இது தொடர்பாக அவருடைய தாயார் அளித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் விசாரணை செய்தார்கள். இந்த மாணவிகளை தக்கலை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஜித்குமார் ஆகியோர் மற்றும் அதே போல அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த மோகன் ஆகியோர் துன்புறுத்தியதாக போக்சோ சட்டத்தின் கீழ் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். மாணவிகளும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அஜித்குமார் ஆசிரியர் மருத்துவக் கல்லூரியை கொண்டு செல்லும் போது அவர் கையில் கட்டோட காணப்பட்டார். இதனால போலீஸ் தாக்கியிருக்கலாமா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக போலீஸ் தரப்பிலிருந்து அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ் வைக்கப்படவில்லை. இந்த சூழல்ல தற்போது ஆசிரியர் அரசு மருத்துவக் கல்லூரியில அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அஜித்குமார் சம்பந்தமான சம்பவம் தொடர்பாக ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதே போல அஜித்குமாருடைய தந்தையாரும் இங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.